வணக்கம். 78 79 நிறைய பேத்துக்கு இந்த சந்தேகம் இருக்குது. நாளைக்கு நம்மளோட சுதந்திர தினம் விழா. எல்லாருமே பண்ணுற ஒரே மிஸ்டேக் என்னன்னு சொன்னால் 2025 மைனஸ் 1947 போடும்போதும் 78 வருது. 47 இன்க்ளூட் பண்ணுறது கிடையாது. ஸோ அது இன்க்ளூட் பண்ணால் 79th இண்டிபெண்டன்ஸ் டே, அடுத்த வருஷம் 80வது வருஷம். எப்பயுமே 80 முக்கியமான விஷயம். அண்ட் நம்ம பண்பாட்டில் அது பெரிய லெவலில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. 80th பர்த்டே இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லாருமே ஒரு சின்ன சங்கல்பம் எடுத்துக்கலாம். 2 விஷயத்தில் எடுத்துக்கலாம். ஒன்று, நம்ம ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் நிற்கிறோம். 1971 வார் ஒன்று, அடுத்தது 1991, ரைட்? 1991க்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், இந்தியா we went through lot of problem. அந்த ப்ராப்ளம்னால தான் இந்தியன் எக்கானமி ஓப்பன் அப் ஆச்சு. அண்ட் ஆல் கிரெடிட் கோஸ் டு டாக்டர் மன்மோகன் சிங். அண்ட் அதுக்கப்புறமா நிறைய விஷயம் வந்துச்சு. அதுக்கப்புறமா செகண்ட் ரெவல்யூஷன்ஸ் நம்ம ஃபாலோ அப்ஸ் பண்ணல. 2014க்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. 2019க்கு அப்புறமா மேஜராக நிறைய ரிவைவ் பண்ணியிருக்கிறாங்க. 2025 வில் பி அ டிசைசிவ் இயர். நிறைய விஷயத்தில் இந்தியாவை சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே முடிஞ்ச அளவுக்கு நம்ம தேடி நம்ம ஊர் சமாச்சாரத்தை வாங்கலாம். கொஞ்சம் முன்ன பின்ன காஸ்ட் இருக்கலாம், முன்ன பின்ன குவாலிட்டிஸ் இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு, ரைட்? நான் அப்படி ஸ்ட்ரிக்டாக நான் சொல்ல, முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட ப்ராடக்ட்ஸை நம்ம சப்போர்ட் பண்ணலாம். ஸோ தட் நம்மளோட இண்டிபெண்டன்ஸை காப்பாற்ற முடியும். நாடு நல்லா இருக்கணும்னு சொன்னால் ஸ்டேட் நல்லா இருக்கணும். ஸ்டேட் நல்லா இருக்குன்னு சொன்னால் குடும்பம் நல்லா இருக்கணும். அண்ட் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொன்னால் ஃபைனான்ஷியல் பிளானிங் முக்கியமான விஷயம். இன்னைக்கு டேட்டில் ஆல்மோஸ்ட் 95%, மறுபடியும் நான் சொல்கிற விஷயம் ஞாபகம் வச்சுங்க, 95% ஆஃப் தி ஃபேமிலிஸ் ஃபைனான்ஷியல் பிளானிங் பண்ணுறது கிடையாது. 95%ன்றது ப்ராபப்ளி ஹையர் சைட்னே வச்சுக்கலாம், 90 கூட நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா அந்த 5% வேறு மாதிரி சேவிங்ஸ் போய்ட்றாங்க. என்ன மாதிரி சேவிங்ஸு? ரியல் எஸ்டேட், வீடு வாங்குறது. அது கண்ணுக்கு தெரியாத ஒரு அசெட் பில்ட் பண்ணுறாங்க. அந்த அசெட்டில் என்ன ரிட்டர்ன் வருதுன்றது ஐம் நாட் ஆர்கியூவிங், ரைட்? பட் ஏதோ ஒன்று சேவிங்ஸுன்ற வேல அது போயிட்டுருக்கு. ஒன்று. இன்னொன்று கோல்டு வாங்குறது, ரைட்? இந்த 2 விஷயமே கண்ணுக்கு தெரியாத அசெட் வளருது. ஸோ வி ஆர் நாட் டாக்கிங் இன் டு இட். இன்றைக்கி டேட்டில் மாடர்ன் அசெட்ஸ் நிறையா வந்திருக்கு. ஈக்விட்டியில் ஆரம்பித்து டெட் ஃபண்டில் இருந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒன்று நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொன்னால் இட்ஸ் டேக்ஸ் அ லாங்கர் டைம். ஈக்விட்டி எனக்கு தெரியாது, ஸ்டாக் மார்க்கெட் தெரியாது, மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக வாங்க. மியூச்சுவல் ஃபண்டை போடுறதுக்கு எனக்கு காசு இல்லை. ஆரம்பிங்க, 500 ஆரம்பிங்க, 100 ஆரம்பிங்க, எஸ்ஐபி ஆரம்பிங்க. ஆனால் ஏதாச்சும் ஒன்று ஆரம்பிங்க. முடிஞ்சால் நாளையிலேருந்து ஆரம்பிங்க, இல்லை ஒரு 1ஆம் தேதியிலேருந்து நீங்கள் ஆரம்பிங்க. நல்ல நாள் பார்த்து நீங்கள் ஆரம்பிங்க. ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த நாள் வரைக்கும் ஓடிடுச்சு. லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மாதிரி ஓடிடுச்சு. இந்த லாஸ்ட் 3-4 இயர்ஸில் மார்க்கெட்டில் ஹெவி ஃபண்ட்ஸ் இருந்துச்சு. அதனாலேயும் ஓரளவுக்கு மார்க்கெட் தூக்குச்சு. அடுத்த ஒரு 3-4 வருஷம் இல்லை அடுத்த 5 வருஷம் பயங்கர டைட்டாக இருக்கும் ஃபைனான்ஷியல் பொசிஷன்ஸ், ரைட்? இட் வில் நாட் பி லைக் ஃப்ரீ மணி. இந்தியாவோட வளர்ச்சி நிறையா இருக்குது. வளர்ச்சின்னு சொன்னதுக்கு தான் இன்னொன்று ஞாபகம் வருது. S&P 500, ரைட்? S&P 500 குளோபல்னு சொல்லிட்டு ஒரு ரேட்டிங் ஏஜென்சி. அந்த ரேட்டிங் ஏஜென்சி ரீசெண்டாக ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி அமெரிக்காவோட கிரேட் அவங்க தான் இருக்கிறதுல டாப் வச்சுருந்தாங்க. அவங்கள ஒரு படி கீழே இறக்குனாங்க. அவங்களோட கடன் பிரச்சனைகள் நிறையா இருக்குது. அவங்க டிஃபால்ட் இல்லை, ஒரு லெவல் குறைச்சிட்டாங்க, ரைட்? நம்மள ஒரு குப்பைன்றதுக்கு ஒரு ஸ்டெப்பு மேலே வச்சுருந்தாங்க. BBB- லெவலில் வச்சுருந்தாங்க. இப்போ BBBக்கு எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. BBBக்கு எடுத்துகிட்டு போகும்போதும் என்ன அட்வான்டேஜ்? பை டிஃபால்ட் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு யூடியூப்பில் தான் நம்ம சொல்லியிருந்தோம் தட் இன்டர்நேஷ்னல் பென்ஷன் ஃபண்ட், கனடா, ஆஸ்திரேலியா, யூரோப்பியன் பென்ஷன் ஃபண்ட்ஸு, நிறையா லாங் டேர்ம் ஃபண்ட்ஸு, இதெல்லாமே இந்தியாவுக்குள்ளே பேசிவாக உள்ளே வரும்ன்றதை நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ரேட்டிங் நம்மளது ஏறும் போதும் பை டிஃபால்ட் இவங்க எல்லாமே உள்ளே வந்தே ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ வரும்போது ஒரு 3-4 லட்சம் கோடி இந்தியாவுக்குள்ளே வரத்துக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த எஃப்ஐஐஸ் எல்லாம் எடுத்தாங்களே, அதெல்லாம் திரும்பி வரணும். மார்க்கெட் கிராஷ் ஆகுது, வேறு வழி கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட் நீங்கள் எடுத்து பாருங்களேன், மார்க்கெட்டில் என்ன தான் கிராஷ் ஆனாலும் they keep investing. They have to keep investing. இதே கதை தான் பென்ஷன் ஃபண்ட்ஸோட கதையும். அவங்க கையில்
ஃபண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த ஃபண்ட்ஸை வந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அவங்க இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும். அவங்களுக்கு வேண்டியது எல்லாமே வந்து வருஷத்துக்கு டாலர் டேர்ம்ஸில் 2 to 3% ரிட்டர்ன் வந்துச்சுன்னா ஹாப்பி. இதுதான் வந்து அவங்க எதிர்பார்க்குறது. அண்ட் டெஃபினட்டாக இந்தியா இஸ் அ பெட்டர் பிளேஸ் டு கிவ். அண்ட் இப்போ ரேட்டிங் ஏஜென்சியும் கொடுத்துருக்கு. S&P குளோபல்ன்றதும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது வந்து கிறிஸ்டல் கொடுப்பாங்க. அடுத்த ரேட்டிங் ஏஜென்சிஸ் கொடுப்பாங்க. அமெரிக்காவை இறக்கி நம்மளை தூக்கி கொடுக்குறாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல இடிக்குது. ரெண்டாவது, நாளைக்கு ட்ரம்ப்பும் பியூட்டினும் வந்து சந்திக்கிறாங்க. அண்ட் இந்த விஷயத்தில் வந்து நிறைய விஷயங்கள் டிசைட் ஆகும். அந்த டிசிஷனில் வந்து இந்தியாவோட நிலை என்னதுன்றது தெரியும். என்னடா மார்க்கெட் பற்றி பேசாத நிறைய நியூஸ் பற்றி பேசுகிறாங்கன்னா, மார்க்கெட் நியூஸ் வந்து கடைசியாக ஒரு 5 minutes நம்ம வச்சுக்கலாம். RBI வந்து ஒரு நல்ல விஷயங்கள் ஒன்று பண்ணியிருக்கு. ஓஸ்ட்ரோ அக்கௌண்ட், ரைட், இன்டர்நேஷ்னல் ட்ரேட்ஸ் எல்லாமே வந்து சாதாரணமாக டாலரில் ட்ரேட் ஆகும். இப்போ ரஷ்யாவில் வந்து நம்ம ஆயில் வாங்குகிறோம். ஆயில் வாங்குறதுக்கு வந்து நம்ம ருப்பியில் பே பண்ணுறோம். அண்ட் இந்த ருப்பி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு, இந்த ருப்பி பேஸ் செட்டில்மெண்ட்டுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு க்ளோஸ் டு அபவுட் 30 countries வந்து 18 countries வந்து அக்ரி பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இட் இஸ் இன்க்ரீஸிங் டு 30 countries. தெரிஞ்சோ தெரியாதையோ, ரைட், நம்ம வந்து டாலரை வந்து அப்படி கண்ணுக்கு தெரியாத ஒதுக்குறோம். அண்ட் RBI டப்புன்னு ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க. என்ன விஷயம்? RBI வந்து இவ்வளோ நாள் வந்து இது மாதிரி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் ருப்பி செட்டில்மெண்ட்டுக்கு சொன்னால், இவங்க வந்து அந்த ஃபாரின் பேங்க், ரைட், தே ஹாவ் டு ஓப்பன் ஏ அக்கௌண்ட் வித் இந்தியன் பேங்க். ஒரு இந்தியா பேஸ்ட் பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். 1, அதுக்கு வந்து RBI கிளியரன்ஸ் வேணும். இப்போ RBI கிளியரன்ஸே தேவையில்லைன்ட்டாங்க. வெறும் 158 அக்கௌண்ட்ஸ் இருக்குது இவ்வளோ நாள், ரைட். கண்ணுக்கு தெரியாத இது வந்து பெருசாக வந்து வரும். நான் வந்து இந்தியாவிலேருந்து வாங்கும் போதும் நான் ருப்பியில் வாங்குகிறேன். அவங்களும் வந்து இந்தியாவிலேருந்து பொருள் வாங்கும் போது ருப்பியில் வாங்கிக்கலாம். ஸோ அந்த பணம் இருக்குது, அந்த ருப்பியில் வாங்கிக்கலாம். ஸோ ருப்பி செட்டில்மெண்ட் வந்து ஆகும். ஸோ இந்தியா உலகம் பூரா வந்து ஏற்கனவே நம்ம வந்து UPI டிரான்சாக்ஷன்ஸ் நடந்துகிட்ருக்கு. செலவு கம்மி. ஸ்விஃப்ட் கோடில் வந்து செலவு ஜாஸ்தி, டைம் பிடிக்கும். கண்ணம் என்ன தான் தலைகளாக நின்னாலும் அட்லீஸ்ட் இட் வில் டேக் மினிமம் 6 hours to 2 days, ரைட், செட்டில்மெண்ட் நடக்கிறதுக்கு. UPI உங்களுக்கே தெரியும், இட் டேக்ஸ், இப்போலாம் வந்து ஜிபேலேருந்து நான் பணத்தை அனுப்புனா இட் ஷோஸ் 2.2 secondsல இந்த டிரான்சாக்ஷன்ஸை முடிஞ்சிருச்சுன்றது காட்டுது, டைம் காட்டுது. ஸோ லெஸ் தென் 3 secondsல வந்து ஒரு டிரான்சாக்ஷன்ஸே முடியுது. இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் ப்ராபப்ளி ஒரு 5 seconds இல்லை 10 secondsல வந்து முடியும், நடந்துகிட்டு இருக்கு. ஸோ தட் மீன்ஸ் நம்மளோட டிரான்சாக்ஷனும் ஃபாஸ்ட்டாக நடக்கும். இப்போ நான் வந்து ஒரு பொருள் வாங்குறேன். அந்த பொருளோட விலை அங்கே போய் லேண்ட் ஆகும்போது என்ன ஆகும்னு தெரியாது. ஏன்னு சொன்னால் நடுப்புற டாலர்ன்ற ஒரு சமாச்சாரம் இருக்குது. ஸோ அந்த டாலர் ப்ரைஸ் மாறுது, ஏறுது, இறங்குதுன்னு சொன்னால் இந்த ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். இப்போ ருப்பியில் வந்து நீங்கள் வந்து பேசுகிறீங்க, நான் 100 ரூபான்றேன், அது 100 ரூபா கொடுத்தாச்சுன்னு சொன்னால் தெர் இஸ் நோ ஃப்ளக்சுவேஷன்ஸ். ஸோ அப்படி இருக்கும் போதும் பையர்ஸ்க்கும் சரி, இங்கே வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கும் சரி அட்வான்டேஜ். ஸோ இதனாலையும் இந்தியன் ருப்பியை வந்து ஒரு ஸ்டெபிலிட்டிஸ் வரும். கண்ணுக்கு தெரியாத லாஸ்ட் 3-4 days எப்படி வந்து 87, 80லேருந்து எப்படி கீழே குறைஞ்சிக்கிட்டே வருது. இன்றைக்கி ருப்பியை வந்து 87, 60ல் வந்து இருக்குது. நினச்சி பாருங்களேன், இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வந்து இந்த அடிக்கிறாங்க இந்தியாவை, பட் ருப்பியை வந்து ஸ்டேபிளாக இருக்குன்னு சொன்னால் RBI $5 billion வந்து டாலரை விற்றுருக்குறாங்க மார்க்கெட்டில் ஃபார் ஸ்டெபிலிட்டி பர்பஸ். ரூபா வந்து ஸ்டேபிளாக இருந்தால் தான் வந்து எல்லாருமே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு விருப்பப்படுவாங்க. அண்ட் இந்த விஷயம் இந்தியா பண்ணியிருக்கு. ஸோ டீடாலரைசேஷன், ஏற்கனவே வந்து மார்கன் ஸ்டான்லி வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், டாலர் இண்டெக்ஸ் எனிவேர் பிட்வீன் 8 to 10% குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ட்ரம்ப்பும் அதான் விரும்புகிறார். நேற்றோட நம்மளோட வீடியோவில் வந்து அதை பற்றி தான் நம்ம பேசியிருந்தோம். 8 to 10% அது குறையுதுன்னு சொன்னால் ருப்பியை வந்து ஸ்ட்ராங் ஆகணும். சரி, சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 82, 83 வரும். பட் இப்போ இருக்கிற இந்த US இந்தியா ட்ரேட் பிரச்சனைனால அது வந்து ப்ராபப்ளி 92 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி RBI கவர்னர் க்ளோஸ் டு அபவுட் 5 years ருப்பியை வந்து அப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருந்தார், ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளாரியே வச்சுருந்தார். டெக்னிக்கலி அது வந்து இட் இஸ் நாட் அட்வைசபிள். எப்பயுமே வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இருக்குது, அது உடையும் போதும் பெரிய மூமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ராபப்ளி அது அப்சைடில் இருந்துச்சுனால் 92ல் தான் போய் செட்டில் ஆகணும். இப்போதைக்கு அந்த லெவலில் தான் நிற்கிது. 92 வருமானது தெரியாது. ஸோ RBI ருப்பி ஸ்டெபிலைசேஷன்ஸ் பண்ணுறாங்க. ஒரு 18 நாடு கூட வந்து ருப்பி பேஸ் செட்டில்மெண்ட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அக்கௌண்ட் RBI பர்மிஷன் இல்லாத ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பீடப் ஆகுது.
முக்கியமான விஷயம். சாதாரணமாக வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்னா இது கரண்ட் அக்கௌண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா இன்டர்நேஷ்னல் ட்ரேட் நடக்கிற அக்கௌண்ட். அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருக்கிற கேஷ் நீங்கள் வேணுனால் ஷார்ட் டேர்ம்லேருந்து லாங் டேர்ம் வரைக்கும் கவர்மெண்ட் பாண்ட்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்போ இப்போ ரஷ்யாவிலேருந்து நம்ம வந்து நிறைய எண்ணெய் வாங்கியிருக்கிறோம். ரஷ்யாவோட கேஷ் ருப்பியில் தான் நம்ம செட்டில் பண்ணியிருக்கிறோம். அந்த கேஷ் வந்து ருப்பி அங்கே அனுப்புனா ஒன்றும் யூஸ் இல்லை, பில்டிங்காக வந்து அடுக்கி வச்சுருக்கணும். USSR நடந்தப்போ அது மாதிரி ஒரு நிறைய வச்சுக்கிட்டு இருந்தாங்க. வச்சுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக அது இந்தியாவில் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்குது. இந்த கேஷை தூக்கிட்டு போய் பாண்ட் மார்க்கெட்டில் போடலாம். ஸோ தட் அவங்களுக்கு வந்து வட்டி வரும். ரைட், ஏதோ வரட்டுமே, ஒரு 3%, 4% இல்லை 5% ஏதோ ஒன்று வரட்டுமே. பாண்ட் மார்க்கெட்டில் வரும்போதும் 2 அட்வான்டேஜ். ஒன்று, நம்மளோட ருப்பி ஸ்டேபிள் ஆகும். இந்தியன் பாண்ட் மார்க்கெட்டில் வந்து எக்கச்சக்கமான ஃபாரின் கேஷ் இருக்கும். பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, நம்மளுக்கும் பிஸ்னஸ்க்கு வந்து பணம் வரும். இந்த பணத்தை தான் வந்து 2-3 நாளைக்கு முன்னாடி நான் வந்து சொன்னேன், ரஷ்யன் கவர்மெண்ட்டோட ஹெவி கேஷ் இந்தியாவில் இருக்குது. அந்த கேஷை வந்து ப்ராபப்ளி ரிஃபைனரி பிஸ்னஸ் இன் பர்டிகுலர் நயாராவில் வந்து தே கேன் இன்வெஸ்ட் க்ளோஸ் அபவுட் $20 billion வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ டைரக்ட்லியாக இன்டைரக்ட்லாம் இல்லை, டைரெக்டாகவே வந்து தே ஹவ் சேலஞ்ச் டாலருக்கு ஈக்குவலண்ட்டாக நான் வரேன்ற மாதிரி போயிட்டுருக்கு. இன்னொன்று சைடு வந்து பிரிக் மாநாட்டில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸையும் வந்து ஒன்றா போய் மீட் பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்கலாம், செப்டம்பரில் வந்து ட்ரம்ப்பும் இந்தியாவுக்கு வராரு ஃபார் குவாட் சமிட்டுக்கு வராருன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தலைவரும் இங்கே வந்து UN ஜென்ரல் அசம்பிளியில் போயிட்டு ஸ்பீச் இருக்குது. ஸோ எப்படி காரசாரமாக இருக்க போகுதுன்றது தெரியணும். ரெண்டாவது வந்து US வந்து அவங்களோட ரியல் கேரக்டர்ஸ் என்னதுன்றது காட்டியிருக்கிறாங்க. எஸ்பெஷலி அகெயின்ஸ்ட் இந்தியா என்னதுன்றது காட்டியிருக்கிறாங்க. யூ ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். இந்தியா வந்து எப்படி இதை வந்து ஓவர் கம் பண்ண போகுது. 1. ரெண்டாவது வந்து நியூ ரெவல்யூஷன், ரைட், 2025 வந்து வி ஆர் பெட்டர் பிளேஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் ஆகட்டும், இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து வி ஆர் பெட்டர் பிளேஸ்ட். அண்ட் இங்கே இருந்து நம்ம செகண்ட் ரெவல்யூஷன் எப்படி பண்ண போகிறோம் ஏன்னு சொன்னால், நம்மளோட ஃபோக்கஸ் வந்து மோர் ஆன் AI சிப்பு அண்ட் நம்ம ஊரில் வந்து ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணணுன்றது தெளிவாக இருக்கிறோம். ஸோ இதை வந்து எக்ஸ்போர்ட்டை வந்து எப்படி பண்ண போகிறோன்றது பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு இந்தியா மேலே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான நம்பிக்கை ஜாஸ்தி வரும். அடுத்த ஒரு 8-10 வருஷம் இந்தியாவில் சம்பாதிக்கிற மாதிரி வேறு எங்கேயுமே சம்பாதிக்க முடியாது. சிம்பிளான விஷயம் எடுத்துங்களேன், அடுத்த 4 வருஷத்தில் வந்து நம்மளோட எக்கானமி 5 trillion, இப்போ இன்னும் 5 trillion ஆகலை, நம்ம 5 trillion வச்சுக்கலாமே, 10 trillion ஆகிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறும் இருக்குது. அப்போனால் இப்போ இருக்கிற இந்தியா மாதிரி இன்னொன்று ஒரு இந்தியா உருவாகுது அடுத்த ஒரு 5-6 வருஷத்தில். அப்போ ஜஸ்ட் இமேஜின் த கைண்ட் ஆஃப் மனி விச் யூ ஆர் கோயிங் டு ஹேவ். ஸோ இந்த இண்டிபெண்டன்ஸ் டேயில் முடிவு பண்ணிவிட்டு வாங்க. கட்டாயம் ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஆரம்பிங்க. கோல்டாக இருக்கட்டும், சில்வராக இருக்கட்டும், இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் வாங்க, இல்லை ஈக்விட்டிக்கு வாங்க. ஆனால் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஆரம்பிங்க. இன்றைக்கி மார்க்கெட் -41 ஒரு அளவுக்கு அப்படி காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிருக்கு. ஏன் 41 மைனஸ்? நேற்று வந்து 99 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு எது ப்ரீமியமில், இன்றைக்கி வெறும் 40 தான் இருக்குது. காரணம், முக்கியமான நாள். ட்ரம்ப்பும் பியூட்டினும் வந்து சேர்றாங்க. அண்ட் 2 பேருமே வந்து கிறுக்கணுங்க. 2 பேருமே வந்து திடமான அவங்க நாட்டு விஷயத்தில் வந்து ரொம்ப கிளியராக இருக்கிறாங்க. இதில் நம்ம வந்து நடுப்புற மாட்டிக்கூடாது. ஒன்று நம்பன்றது, இந்தியான்றது ஒன்று இருக்குது, அது இல்லாத இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸும் இருக்குது. ஸோ இந்த ஒரு ரீசன்னால் எவ்ரிபடி இஸ் ட்ரைங் டு லைட்டன் தேர் பொசிஷன்ஸ். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து எக்ஸிட் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறாங்க. நேற்று வந்து 99 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருந்துச்சு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 241 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருந்துச்சு. இன்றைக்கி நிஃப்டி வெறும் 40 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 135 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. -41 நிஃப்டி இது ஃபியூச்சர்ஸு. அண்ட் இன்ட்ராடே ஸ்விங் வந்து 93. மோர் ஆர்லெஸ் மார்க்கெட் வந்து சைட்வேஸ் தான் போயிட்டு இருந்துச்சு. அடுத்தது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வெறும் 42 பாயிண்ட்ஸ் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ப்ளஸில். அண்ட் 271 பாயிண்ட்ஸ் இன்ட்ராடே ஸ்விங். எல்லாருமே வந்து இந்த வீக்கெண்ட் 2 விஷயம், 3 நாள் லீவு, எப்படியா இருந்தாலும் ப்ரீமியம் டிகே ஆகும். ட்ரம்ப்பு இவங்க சந்திப்பு இருக்குது. அண்ட் இந்தியாவோட நிலை என்ன இருக்கும், இது எல்லாமே வந்து டிசிஷன்ஸ் பண்ணுறதுனால எவ்ரிபடி இஸ் ட்ரைங் டு கீப் லைட். வரட்டுமே, வந்ததுக்கப்புறமா நம்ம முடிவு பண்ணிக்கலான்றது நினைக்கிறது ஒன்று. இன்றைக்கி வந்து ஸ்டாக் வைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முத்தூட் ஃபைனான்ஸ் வந்து க்ளோஸ் அபவுட் 10% அப் ஆயிடுச்சு. 10% என்ன, 9.7% வந்து அப் ஆயிருக்கு. ஏன் அப் ஆயிருக்கு? அதே ஆள் தான்,
மார்கன் ஸ்டான்லி முத்தூட் ஃபைனான்ஸை வந்து ஒரு அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க வந்து ஓவர் வெயிட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இன்னமும் ஒரு அப்பர் சைட் டார்கெட் கொடுத்துருக்குறாங்க. நாட் ஓன்லி மார்கன் ஸ்டான்லி, நிறைய இந்தியன் ஸ்டாக் புரோக்கர்ஸும் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. போனால் அவங்க மட்டுமா போவாங்க, அந்த செக்டாரே தான் வந்து மொத்தமாகவே தூக்கிட்டு போவாங்க. அந்த செக்டாரில் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் முத்தூட் ஃபைனான்ஸ், மணப்புரம், கல்யாண் ஜுவல்லர்ஸ், நம்ம தங்கமயில், இது எல்லாத்தையும் வந்து சேர்த்து வந்து மேலே தூக்கிட்டு போயிருக்கு. என்டையர் கோல்டு போர்ட்ஃபோலியோ வந்து மேலே தூக்கிட்டு போயிருக்கு, விச் இஸ் குட். இன்றைக்கி செக்டார் வைஸ் நீங்கள் பிகாஸ் ஆஃப் திஸ் முத்தூட் ஃபைனான்ஸ்னால ஃபைனான்ஸ் செக்டார் வந்து நல்லா வந்து தூக்கியிருக்கு. ஃபைனான்ஸ் செக்டார்னு சொன்னதுக்கு தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நீங்கள் வந்து இன்றைக்கி க்ளோஸ் டு அபவுட் 210, 215 F&O ஸ்டாக்ஸ் வந்து இருக்குது. அண்ட் இதில் வந்து ஃபைனான்ஸ்க்கு மட்டுமே நம்ம NBFCன்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த செக்டார் ஆக்சுவலாக செக்டார்னு சொன்னால் ஃபைனான்ஸ் செக்டார்னு வாங்க, பேங்கிங் செக்டாரில் ஃபைனான்ஸ் செக்டார்னு வாங்க. அதில் மட்டுமே க்ளோஸ் டு அபவுட் 33 ஸ்டாக்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் அதுதான் வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் ஒன் பர்டிகுலர் செக்டர். எப்படி அதெல்லாம் வச்சுட்டு மேனேஜ் பண்ணுறாங்கன்றது தெரியல. எனிவே மார்க்கெட் இன்றைக்கி மோர் ஆர் லெஸ் ஃப்ளாட்டாக இருந்துச்சு, எந்த விதமான டைரக்ஷன் இருந்துச்சு இல்லை. ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ மார்க்கெட் பயத்தினால கீழவும் உழுல, இல்லை செலிப்ரேஷன்னால் மேலேயும் போகலை. யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதே கதை தான். நேற்று வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணிவிடுவாங்கன்ற சந்தோஷத்தில் வந்து க்ளோஸ் அபவுட் 460 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் இருந்துச்சு. அண்ட் கோல்டு சில்வர் எல்லாமே வந்து மோர் ஆர் லெஸ் ஃப்ளாட்டிஷாக இருந்துச்சு, ஒன்றும் பெருசாக வந்து ஏறல. ருப்பியை வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியாச்சு 87.60 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கமாடிட்டிஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து கோல்டு எல்லாருமே வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குது. க்ரூடு மட்டும்தான் வந்து ஒரு 3% ஏறி இருக்குது, மீது எல்லாமே வந்து ஃப்ளாட்டிஷாக தான் இருக்குது. நம்ம எப்பயுமே வந்து டாலர் இண்டெக்ஸ் பற்றி பேசுவோம். டாலர் இண்டெக்ஸ் வந்து 97.73 நிற்கிது. ருப்பி பேசிஸில் கோல்டை பொறுத்த வரைக்கும் 10,320 இந்த லெவலில் ட்ரேட் ஆகிருக்கு. இது 24 கேரட் ஜிஎஸ்டியோட சென்னையில் விற்கிற ஹோல்சேல் ரேட் கோல்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் நேற்றுலேருந்து இன்றைக்கி க்ளோஸ் அபவுட் 400-500 ருபீஸ் வந்து கம்மியாக இருக்குது. 1,18,200 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது 999 குவாலிட்டி பர் கேஜி ஆஃப் சில்வர் இன் சென்னை. இன்றைக்கி நிறைய டேட்டாஸ் வேணாம், சாட்டர்டே சண்டே இருக்குது. அண்ட் இந்த டேட்டாஸ்லாம் வச்சு வந்து எந்த விதமான டிசிஷன்ஸும் மண்டே பண்ண முடியாது. எப்படியா இருந்தாலும் ட்ரம்ப் என்ன பேசுகிறாரு, இவர் என்ன பேசுகிறாங்க, என்ன முடிவு வரப்போகுது, யுக்ரைன் போர் முடிவுக்கு வருமா, இந்த கேள்விக்கெல்லாம் நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளே வந்து ஒரு பதில் கிடைக்கும். சாட்டர்டே சண்டே இருக்குல்ல, நம்ம ஒன்றும் இல்லை, எல்லா யூடியூப்லேயும் எல்லா டிவி சேனல்லையும் போட்டு கிளின்னு கிழிப்பாங்க. மண்டே அன்னைக்கு நீங்கள் என்ன வேணால் பேசுப்பா, நான் இப்படி தான் ஓப்பன் பண்ண போகிறேன்ற லெவலில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். வில் வெயிட் அண்ட் வாட்ச். அது வரைக்கும் 3 நாள் நல்லா சந்தோஷமாக கொண்டாடுங்க. விஷ் யூ ஆல் எ வெரி ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. நன்றி, வணக்கம்.